வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நிறைய வீடியோஸ் வேரிகோஸ் வெயின் பத்தி போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் வேரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முத்தின ஸ்டேஜா இருந்ததுன்னா சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. சில பேர் அது பண்ணதுக்கு அப்புறமே சில பேருக்கு லைட்டா திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். சோ இதை சர்ஜரிக்கு அப்புறமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து இதை இன்னும் ஜாஸ்தியாகாம பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வேரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கால்ல சில பேருக்கு நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரத்த நாளங்கள்ல நம்ம ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி நமக்கு எல்லா உறுப்புக்கும் நமக்கு பிளட் போகும். சோ இந்த காலுக்கு போறது திருப்பி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி நமக்கு பம்ப் பண்ணி திருப்பி லங்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு உங்களுக்கு லங்ஸ்ல பியூரிஃபை ஆகி ஹார்ட்டுக்கு போய் திருப்பி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நமக்கு பிளட் போகும். சோ இதுல என்ன ஆகும்னா, இங்க பம்ப் பண்ணுவோம் இல்லையா, நம்ம கால்ல தான் பம்ப் பண்ணி மேல ரத்தம் போகணும். சோ இந்த பம்ப் ஆகும்போது ரத்தம் எப்பவுமே நமக்கு அந்த வெயின்ஸ்ல இருந்து கீழே இருந்து தான் மேல போகும். என்னைக்குமே மேல இருந்து கீழே வராது. வெயின்ஸ்ல அந்த வெயின்ஸ்ன்றது அந்த ரத்த நாளங்கள்ல. சோ இது நம்மளுக்கு அந்த வெயின்ஸ்ல உள்ள வால்வ்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி நம்ம தண்ணி எல்லாம் போறதுக்கு வால்வ்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, மோட்டர்ல எல்லாம், அதே மாதிரிதான். சோ அந்த டியூப்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி வால்வ்ஸ் இதுல பிளட் வெசல்ஸ்ல இருக்கும். இதுல கீழே இருந்து தான் மேல ரத்தம் போகணும், மேல இருந்து கீழே வராது. So இது வீக் ஆகும் போது கொஞ்சம் அந்த ரத்த நாளங்கள் கொஞ்சம் டார்ச்சரஸ் ஆயிடும். டார்ச்சரஸ்னா ஒரு வளைவு நெளிவா ஆயிட்டு கொஞ்சம் பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வெளியவே தெரியற மாதிரி இருக்கும். சாதாரணமா பார்த்தோம்னாலே நமக்கு தோலுக்கு மேல வீங்கி இருக்கிற மாதிரி, வளைவு நெளிவா இருக்கிற மாதிரி, ஒரு இடத்துல மட்டும் கருப்பா இருக்க மாதிரி, பெருசா இருக்கிற மாதிரி, இது எல்லாமே தெரியும் நமக்கு. சோ இதுதான் வேரிகோஸ் வெயின். சோ இதை பத்தி நான் தனியா வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேரிகோஸ் பத்தி, வேரிகோஸ் அல்சர்ஸ் இது பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு தனியா வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க அதையும் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்க, ரொம்ப முத்தின ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அன்அவாய்டபிளா சர்ஜரிஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஹோமியோபதியில இல்லாட்டி மத்த இயற்கை மருத்துவத்துல எவ்வளவு நல்லா மெடிசன்ஸ் இருக்கு, இதுலயே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது சில பேருக்கு அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் சர்ஜரிக்கு போயிருப்பாங்க. ஆனா சில பேரோட உடல் வாகே என்ன எப்படி இருக்கும்னா, சில பேருக்கு இந்த வேரிகோஸ் டெண்டன்சி இருக்கும். அதாவது டயத்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், வீனஸ் டயத்தசிஸ் சொல்லுவோம். இதாவது நம்மளுக்கு இந்த ரத்த நாளங்கள் சில பேருக்கு உங்களோட உடல் ரீதியாவே வீக்கா இருக்கும். சோ வீக்கா இருக்கனால என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ரத்தம் தேங்குறதும், உங்களுக்கு டார்ச்சரஸா நம்மளுக்கு வெயின்ஸ் ஆகுறதும், உங்களுக்கு அந்த வெயின்ஸ்ல வேரிகோஸ் மாதிரி உங்களுக்கு நெளிவு சுழிவா வர்ற மாதிரி, நம்ம கால் எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இயற்கையாவே நீங்க சர்ஜரிஸ் பண்ணாலும் சில பேருக்கு திருப்பி இந்த ப்ராப்ளம்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட உடல் வாகு அந்த வீனஸ் டெண்டன்சி இருக்கிறனால, வீனஸ் டயத்தசிஸ் இருக்கிறனால. சோ இதை நம்ம ஹோமியோபதி மூலியமா கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க சர்ஜரி பண்ணியிருந்தாலும் எனக்கு திருப்பி வந்திருக்கு அப்படின்னா இதை நம்ம சரி பண்ண முடியும். நமக்கு சர்ஜரிஸ் நிறைய இருக்கு. முக்கியமா என்னென்ன மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் அலோபதியில பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ளீரோதெரபின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஸ்க்ளீரோதெரபினா சூப்பர்ஃபிஷியலா பாத்தீங்கன்னா ஸ்பைடர் வெப் மாதிரி சின்ன சின்னதா வெயின்ஸ் ஸ்கின்லயே தெரியற மாதிரி இருக்கும். அதுல ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஃபார்ம் மாதிரி இதாகி அது அந்த பிளட் எல்லாத்தையுமே மேஜரான உள்ள டீப்பா உள்ள வெயின்ஸுக்கு அது உள்ள தள்ளும். சோ அந்த ஸ்க்ளீரோதெரபின்றது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி லேசர் தெரப்பி ஒரு தெரப்பி இருக்கு. இதுலயே லேசர் தெரப்பில அந்த லைட், அந்த ரேடியேஷன் கொடுத்து அந்த மேஜர் வெயின்ஸ் உங்களுக்கு அந்த எந்த வெயின்ஸ் முக்கியமா அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை உங்களுக்கு சீல் பண்ணுவாங்க. வெயின் சீல்னு ஒரு மெத்தட் இருக்கு. சோ அதுலயும் இதே மாதிரிதான் எந்த வெயின்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை உங்களுக்கு வெயினை உங்களுக்கு சீல் பண்ணும். இதே மாதிரி வெயினை அப்படியே ரிமூவ் பண்ற மாதிரியும் பண்ணுவாங்க. சோ எந்த வெயின் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ற மாதிரியும் பண்ணுவாங்க. சோ அப்படி ரிமூவ் பண்ணோம்னா இந்த வெயின்ஸ் திருப்பி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்னதா திருப்பி அந்த வெயின்ஸ் வளரும். சோ அந்த வெயின்ஸ் வளரும் போது திருப்பி நம்மளோட ஒபிசிட்டி ரீசன்னாலயோ, நம்மளோட உடல் பருமன் காரணத்தினாலயோ, இல்லாட்டி உடல் ரீதியா நமக்கு அந்த வீனஸ் டெண்டன்சி டயத்தசிஸ் இருக்கிறனாலயோ திருப்பி நமக்கு வேரிகோஸ் வெயின் மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதே மாதிரி எண்டோவீனஸ் அப்ளேஷன் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அதுல எப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்து ஹீட் மூலியமா அந்த வெயினோட பிளட் சப்ளையை கட் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சோ தட் அது அப்படியே சுருங்கிடும்ன்ற மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ட்ரீட்மெண்ட். என்ன பண்ணணும்னா, டீப்பரா நமக்கு ஸ்கேன்ஸ் நம்ம யூசுவலாவே நம்ம பார்ப்பாங்க. அல்ட்ராசவுண்ட், நமக்கு டாப்லர், இது
எல்லாமே பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுல. ஸோ ரூட் காஸ் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க சர்ஜரிஸ் வந்து நல்லா வந்து நமக்கு பண்ணியிருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த வீனஸ் டயத்தசிஸ்னால திருப்பி திருப்பி வர்றத மாதிரி இருக்கு. ஸோ அந்த வந்து ஒரு உடல் வாக வந்து நம்ம கம்மி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் தான் நம்ம வந்து சாப்பிடணும். என்னென்ன மாதிரி எக்ஸசைசஸ்ன்றது நான் உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ எந்தெந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில வந்து இந்த திருப்பி திருப்பி வர்ற அந்த வீனஸ் டயத்தசிஸ் உள்ள மெடிசன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செப்பியா, பல்செட்டெல்லா, ஹெமாமிலிஸ் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து எந்த மெடிசன் வந்து உங்களுக்கு சூட் ஆகுது, ஸோ அந்த வீனஸ் டயத்தசிஸ் கீழே என்னென்ன மெடிசன்ஸ் இருக்கு, உங்களோட சிம்டம்ஸ், உங்களோட உடல்வாகு, உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி, உங்களோட தொந்தரவுகள், அதாவது ஒபிசிட்டி இருக்கா, உங்களுக்கு இந்த வீனஸ் டயத்தசிஸ் இருக்கா, இல்ல பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, வெயின்ஸ் ரிலேட்டடா வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது திருப்பியும் வாரிகோஸ் வெயின் சர்ஜரிக்கு அப்புறமா திருப்பியும் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து முழுமையா வந்து சரி பண்றதுக்கு இதை நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஹோமியோபதியில வந்து வாரிகோஸ் வெயின்க்கு நீங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல அப்படின்னாலும், எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும், நீங்க ஹோமியோபதியில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இது ரிவர்ஸ் பண்றதுக்கு, அந்த வெயின்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.